ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெடிபோண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு முட்டை போதும். முட்டையை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த தோலில் நிறைய அழுக்கு இருக்கும்ல, அதுக்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் தான். இப்போ இது கூட அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது சின்ன டம்ளர், அதனால அரை டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டம்ளராக இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும், சரியாக இருக்கும். இது அதை விட சின்ன டம்ளருங்கிறதுனால அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் பீட் பண்ணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, நல்லா கலந்து விட்டால் போதும். சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சர்க்கரை கரையிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிரும். நம்ம ஆப்ப சோடா சேர்த்திருக்கோம்ல, அதனால. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, போதும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு வரும். மைதாவை சேர்த்துட்டு இது மாதிரி ஃபோர்க்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கையில் கலந்துக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கலக்கும் போது தண்ணி பத்தலைன்னா அப்புறமா சேர்த்திக்கோங்க. நம்ம டீ குடிக்கிற கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கல. இதுவே எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டால் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். நல்லா பிசைஞ்சாச்சு. இனி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடும்போது பெருசாகும், அதனால சின்ன உருண்டையாகவே பிடிச்சாலே போதும். நம்ம பெரிய உருண்டையாக எடுத்துட்டோம்னா வேகாது உள்ள, அதனால தான். இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை கிராக்ஸ் இல்லாமல் தான் உருட்டணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நான் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இதை விட பெருசாக எடுத்தாலும் நல்லா இருக்காது, சின்னதாக எடுத்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை காய்ச்சிருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். எல்லா உருண்டைகளும் இப்போவே ஒட்டுக்க சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது பெருசாகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது எண்ணெயில் போட்டோன்னே எப்படி கிராக்ஸ் விழுது பாருங்கள். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சோடா உப்பு சேர்த்துருக்கோம். அதுவே சரியாக தான் இருக்கும், அதை விட அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக வெளியில் கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. இது ரொம்ப பெரிய பால்ஸாக இருக்குல்ல, அதனால தான். இந்த வெடிபோண்டா செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மைதா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெடிபோண்டா லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி எல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் ஈவனாக கலர் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துரும், ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் நல்லாவே செவந்துருச்சு, போதும், எடுத்துடலாம். இதை விட்டோம்னா கறி ஆரம்பிச்சிரும், அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ செகண்ட் பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு தான் மைதா சேர்த்துருக்கேன், அதுக்கே இவ்வளோ வெடிபோண்டா கிடச்சிருக்கு. சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் மைதாக்கு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும்.
இந்த சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே ஸ்வீட் சாப்பிடணுன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ சரியாக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், எடுத்துடலாம். நம்ம வெடிபோண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.